ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தொன்னை பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் புதினா, இது பாருங்கள் புதினா, இந்த மேத்தி, இது மேத்தி லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பெங்களூரில் வெந்தயக்கீரை, அதாவது வெந்தய லீவ்ஸ் சொல்லுவாங்க, மேந்தியா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் இந்த கொரியண்டர், மல்லி இலை, இந்த மூணையும் போட்டு இது கூட வெங்காயம், அதை எங்கே நறுக்கி வச்சதுங்க, எந்த இருக்குது பாருங்கள். இந்த பூண்டு, இந்த மிளகா, அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம், அப்புறம் இந்த இஞ்சி, இந்த மூணு, அப்புறம் இந்த 4 இதெல்லாம் போட்டு முதல்ல வதக்கிடுவோம். அப்புறம் நம்ம தனியாக பிரியாணி பண்ணுறது. இது அதில் சேர்த்துடணும். சரிங்களா? எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். மிளகாய் போட்டிருக்கிறேன், அப்புறம் இஞ்சி, பூண்டு, இங்கே பாருங்கள். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற புதினா, அப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இதை நல்லா காய வச்சு, அதாவது சூடெல்லாம் போனதுக்கப்புறம் அதை நல்லா நம்ம அரைச்சிடணும், மையாக அரைச்சிடணும். சரிங்களா? இந்த பெங்களூர் டிஷ்ஷு நல்லாயிருக்கும். நான் முறை செய்கிறேன், எப்படி இருக்குன்ட்டு தெரில, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? பெங்களூரில் இருக்கவங்க செய்வாங்க, நமக்கு இப்போ தான் தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம வெங்காயம் போடணும். வெங்காயத்தை போட்டுடலாமா? வெங்காயத்தை போட்டு லைட்டாக வதக்கிடலாம். வதக்கியாச்சு. இதுக்கு ஒரு சின்ன, நம்ம வீட்லேயே பிரியாணி பொடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இது வறுத்து வச்சுருக்கிறேன். நான் வறுத்ததை காமிக்கல உங்கள்கிட்ட. பாருங்கள், கிராம்பு, அந்த நீளமாக இருக்குல்ல அது, பட்டை, அப்புறம் ஏலக்காய், இந்த மூணையும் நல்லா வறுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம தூள் பண்ணிக்கிடலாம். தூள் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி பண்ணிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி பொடி ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு நேரத்துக்கு தான் செஞ்சேன். சரிங்களா? நீங்கள் அதிகமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம். நம்ம வெளியில் வச்சுருக்கும்போது 1 வாரம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், 1 மாதம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம நம்ம காமிச்சல்லையே அதை நம்ம அரைச்சிடலாம். மையா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அப்புறம் நம்ம பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம். சரிங்களா? இதோட நான் சோயா சேர்க்க போகிறேன். பாருங்கள், நம்ம பிரியாணிக்கு தேங்காய், சோயா, தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் பல்லாரி நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி தான் பாருங்கள். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான இது கிராம்பு, பட்டை, ஸ்டாரு, வெந்தயம், முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் ஊற்றி நம்ம தயிர், அந்த இருக்குது தயிர், அதில் இருக்குது, பாக்கெட்டில் இருக்குது, ஊற்றிக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம குக்கரை வச்சு சாப்பாடு பண்ணிடலாம். சரிங்களா? இதுக்கு அரிசி நம்ம நார்மலான அரிசி தான், நம்ம பிரியாணி அரிசி போட வேண்டாம். சரிங்களா? நம்ம வீட்டில் சாப்பாடுக்கு எல்லார் வீட்லேயும் ஒரு அரிசி யூஸ் பண்ணுவீங்க. நாங்கள் இந்த சோயா மசூரி அந்த அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த அரிசி நாங்கள் போட்டுக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அரிசியோ அந்த அரிசி போட்டுக்கோங்க. இப்போ கடாயை வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய்யை ஊற்றி நம்ம பண்ணிடலாம். 3 ஸ்பூனு நம்ம நெய் ஊற்றிருக்கிறோம். 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன்னு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். சரிங்களா? இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுடலாம்.
கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு இல்லையா, தண்ணி போய்க்கிறதும். ஓகே, நெய் நல்லா சுட்டுருச்சு, எண்ணெயும் தண்ணியும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இதெல்லாம் போட்டாச்சு, கிராம்பு பட்டை அதெல்லாம் போட்டாச்சு. நல்லா பொரியுது. பாருங்கள், உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இவ்வளோ தான் சேர்க்குறோம். நீங்கள் அவரைக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த 3 இது இவ்வளோ தான். பட்டாணி அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சோயா சேர்க்குறோம். பட்டாணிக்கு பதில் நம்ம வீட்டில் சோயா சேர்ப்போம். சரிங்களா? கேரட்டு, பீன்ஸு, இதே மாதிரியே நம்ம இப்போ வந்து சோயா வச்சு வெஜ் பிரியாணி தான் பண்ணுறோம். இந்த வெஜ்ஜில் வந்து பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் அந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? நான்வெஜ்ஜில் வந்து சிக்கனு மட்டனு இதே இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். மிச்சப்படி அதில் வந்து சிக்கனு மட்டனு அந்த மாதிரி சேர்க்குறது அது வந்து நான்வெஜ் ஆகிடும். நம்ம வந்து இப்போ வெஜ்ஜில் வந்து சோயா சேர்க்குறோம். நீங்கள் வந்து பன்னீர் அதெல்லாம் சேர்க்கலாம். சரிங்களா? பன்னீர், அப்புறம் இந்த ப்ரக்கோலி சொல்லுவாங்க இல்லையா, ப்ரக்கோலி பிரியாணி எல்லாம் இருக்குது. இதே இன்க்ரீடியன்ஸ் தான், எல்லாமே இதே தான். பட் அதில் வந்து ஒவ்வொரு பொருள் மட்டும் மாறும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு ஆனியன், வெங்காயம் இல்லை பெரிய ஆனியன் ஒன்று வந்து போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி, நீளமாக ஒரு சில பேர் போடுவாங்க, நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்குறோம். சரிங்களா? வெங்காயம் போட்டாச்சு, எல்லாம் போட்டு கலர் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். ஆனியன் வந்து நம்ம போடும்போது கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதத்தில் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு வந்து அந்த நம்ம கொரியண்டர் பவுடர்லாம் இருந்தோம்ல, லீவ்ஸ் எல்லாம் அதில் வந்து நான் போட்டுட்டேன். இதில் லைட்டாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம கடையில் வாங்கினது தான். அது வந்து நம்ம வீட்டில் போட்ட இஞ்சி பூண்டு. சரிங்களா? அதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதனால் இது லைட்டாக சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு அப்புறம் இந்த அரைச்சிருக்குது கேடு எல்லாத்தையும் நம்ம வந்து ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கிண்டி விடும்போதே நல்லா இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல்லு வந்து அப்படியே மணக்கு நல்லா.
லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து தெரியாது, ஏன்னா நம்ம வந்து அந்த இது ஊற்றுறோம் இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்க லீவ்ஸ் ஊற்றுறோம் இல்லையா, அது தெரியாது. இருந்தாலும் இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம கேடு வந்து நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். கேடு சேர்த்துட்டு அரைச்சது ஊற்றிடலாம். பாருங்கள், பாக்கெட்டில் நான் ஒரு தயிர் வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. இந்த பாக்கெட்டில் காலியாச்சு, இப்போ தான் ஊற்றி வச்சேன். இதில் வந்து நம்ம பல்லாரி தயிர் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் எப்படி சொல்கிறது, சம்பல் சொல்லுவோம் இல்லையா, சம்பல் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு கிளாஸில் இருக்குது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ உள்ள நேரத்தில் யாருமே வீட்டில் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி தயிரெல்லாம். கடையில் போய் பாக்கெட் இருக்குமா, பாக்கெட் இதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து பாக்கெட் பால் வாங்குவோம், பாக்கெட் இது வாங்குவோம். ஒரு சில நேரம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. நேற்று நைட்டு தான் இது வந்து நான் வச்சேன், இன்றைக்கி காலையில் நல்லா இதுன்றுச்சு. இப்போ நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிங்களா? எல்லாத்துமே பிரியாணிக்கு வந்து ஊற்றுவாங்க. அதுக்குள்ளே வந்து பாருங்கள், ஜோயா சேர்க்கணும். ஜோயா மறந்துட்டேன் இல்லையா. சோயா வந்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சுருப்போம், அதனால் அதிக நேரம் வந்து நம்ம இதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? தண்ணியில் ஊற வச்சு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு தான் போட்டிருப்போம். இது வந்து நம்ம குக்கர் விசில் விடும்போது நல்லா மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம கேடை வந்து ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்ற போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் இவ்வளோ ஊற்றிருக்கிறேன். அதிகமாக ஊற்றினாலும் புளிப்பு ஊற்றக்கூடாது இல்லையா. ஊற்றியாச்சு, போதும், கரெக்டாக இருக்கும். சாப்பாடு அரிசி போடுவோம் இல்லையா, அது இது சேர்ந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இதை தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஊற்றியாச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி பொடியை சேர்த்துறலாம். சரிங்க, இங்கே பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள், இது மிக்சியும் நல்லா கழுவி ஊற்றியாச்சு இதில் இருந்ததை. இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அரிசியை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி குக்கர் போட்டுற வேண்டியதான். குக்கர் வந்து நம்ம ஸ்லிம்மில் தான்ப்பா வைக்கணும். நம்ம வந்து அந்த வீட்டு அரிசி தானே, சிம்லேயே நம்ம வச்சிடலாம். சரிங்களா? இப்போ அரிசியை போட்டுடலாம். எல்லோரும் அலசி போடுங்கப்பா, நான் அலசிட்டேன் முன்னாடியே, ஒரு அலசாமல் போட்டுறாதீங்க. இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரிசி வந்து நல்லா போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வரோம். நல்லா ஸ்மெல் வந்து அப்படியே நல்லா வாடை வந்து நல்லா இருக்குது, கிண்டும் போதே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எக்கு இதுலேயே வந்து நம்ம எக்கு வந்து சேர்க்கலாம். சரிங்களா? முட்டையை வந்து அப்படியே ஊற்றி நம்ம வந்து பண்ணலாம். நம்ம வெஜ்ஜு பிரியாணினால் இது மட்டும்தான். சரிங்களா? இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி ஒரு 2-3 விசில். நான் வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். குக்கரில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அப்போ 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஓகே, தண்ணியை ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன கிளாஸுக்கு 3 கிளாஸ் வரும். இதுட்டு 1 கிளாஸ் ஊற்றணும். சரிங்களா? இப்போது எந்த கிளாஸ்ட்டு நம்ம அரிசி இழந்தோமோ அந்த கிளாஸ்ட்டு தான் ஊற்றணும். சரிங்களா? அந்த சின்ன கிளாஸுக்கு வந்து இது வந்து 3 கிளாஸ் வந்து ஒரு 3 கிளாஸு வந்து ஆமாம் 3 கிளாஸ் வந்து இதுக்கு வந்து 1 கிளாஸு. சரிங்களா? இப்போ நான் வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நெய் சேர்த்துட்டு லைட்டாக லெமனை புழிஞ்சு விட்டு நம்ம வந்து
இது மூடி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் விட்டாச்சு. ஒரு இது எடுத்துகிட்டு நல்லா புளிஞ்சு விட்ருங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம மல்லி சேர்ப்பாங்க. நம்ம வந்து இதில் வந்து மல்லி அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம மல்லி போட வேண்டாம். சரிங்களா? இப்போ நெய் ஊற்றியாச்சு, இதை புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டா தொன்னை பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள், இதுக்கு வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுடலாம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து முட்டை சாப்பிட மாட்டார். சரிங்களா? நான் எனக்குன்னு ஒரு முட்டை அவிப்பேன். உப்பு போட்டாச்சு. ஒரு கிண்டி விட்டோம்னா சம்பல் ரெடி. நம்ம பொடி இது போட்டிருக்கனால விழுந்தது தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? இது தாங்க நம்ம ஊரில் சம்பல்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை தான் சம்பல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ தொன்னை பிரியாணி அங்கே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்கள், சம்பல் ரெடி. சம்பல் தண்ணி வச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. அங்கே முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து இது 3 விசில் விட்டுருச்சு. இன்னும் காற்று போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பொங்கி வந்து கிடக்குது, மேலே கிடக்குது. அதை கிண்டி விட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, பிரியாணி ரெடி, தொன்னை பிரியாணி. அப்புறம் அப்பளம், பப்படு. இதுக்கு வந்து பப்படு, அப்புறம் முட்டை, அப்புறம் சம்பல். ஓகே உறவுகளே, இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே.